القلب سما. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள் வகுப்பு 9ல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லக்கூடிய அந்த படிப்பினை என்ன அப்படின்ற விஷயத்துல எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய வரலாறு. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வரலாறுகளை சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்த்தோம். நிறைய விஷயங்களை உதாரணமா கூறி மனிதர்களுக்கு அதன் மூலியமா பல அறிவுரைகளையும் மனிதர்களை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் அதிலிருந்து படிப்பினைகளாக எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை விளக்குறான் அப்படின்றத பார்த்தோம். அதுதானே. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யார பற்றிய வரலாறு அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் பெயர் கூறப்பட்ட ஒரு பெண்மணியை ஆக்கியிருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி பார்த்துட்டு அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மூலமா நம்ம என்னென்ன அறிவுரைகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் அந்த வரலாற பார்த்துருவோம். சில இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற சொல்லிட்டே வரலாம். அந்த வகையில சூரத்துல் ஆல இம்ரான்லயும் 3வது அத்தியாயமான சூரத்துல் ஆல இம்ரான்லயும் 19வது அத்தியாயமான சூரத்துல் மரியம்லயும் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அப்படின்றது இருக்கு. அந்த 19வது அத்தியாயத்துக்கு வந்து மரியம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 33வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது குறிப்பிட்டு சில நபிமார்களை சொல்லி, அதாவது இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹ வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அதாவது சிலரை நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்றான். 3ல 39 இல்ல 3ல 33வது வசனம். ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் சந்ததியரையும் இம்ரானின் சந்ததியரையும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட மேலாக தேர்ந்தெடுத்தான் அப்படின்றத சொல்றான். அதாவது செலக்டிவா இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கான். இதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூதர், நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நபி. ஆனா இம்ரான் சொல்லப்படக்கூடியவர் வந்து நபியா இருந்தாரா அப்படின்றது இல்ல. அவர் ஒரு நல்லடியாரா இருந்தார். சரியா. ஆனா அவங்களுடைய சந்ததியரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலக்டிவ் பீப்புள்ஸ்ல, அதாவது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட, எதுக்காக தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா, அவனை வணங்கக்கூடிய வழியில அவனுடைய பாதையில நிலைத்திருக்கக்கூடியவர்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அவங்கள மட்டும் இல்ல. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். தனி மனிதரே கிடையாது. ஆதம் அவரை கிடையாது. நூஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மட்டும் கிடையாது, அவங்களுடைய சந்ததி. இம்ரான் அப்படின்னா அவங்கள மட்டும் கிடையாது, அவங்களுடைய சந்ததியை அல்லாஹ் செலக்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற விஷயம் வருது. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றவங்க யாருடைய மகள் அப்படின்னா, இம்ரானுக்கும் அவருடைய மனைவியான சில இடங்கள்ல, அதாவது குர்ஆன்ல இல்ல சில வரலாறுகள்ல சொல்லப்படுது, ஹன்னா அப்படின்னு சொல்லப்படுது. சரியா. இவங்க இருவருக்குமான பிள்ளையாக பிறந்தவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். சரியா. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் கருவுற்று இருக்கும் போதே ஒரு துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட செய்யறாங்க. என்ன துவா அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட செய்யறாங்க, இந்த குழந்தை, என்னுடைய வயிற்றுல உள்ள இந்த குழந்தைய யா அல்லாஹ் உனக்காகவே அர்ப்பணிக்கிறேன். சரியா. முற்றிலும் உனக்காகவே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய நீ தேர்ந்தெடுத்துக்கோ, ஏற்றுக்கொண்டுக்கோ அப்படின்ற விஷயத்த துவா செய்யறாங்க. அதே மாதிரி அந்த துவாவெல்லாம் அங்கீகரிச்சு அந்த வயிற்றுல உள்ள குழந்தைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கப்பட்டதா ஆக்குறான். எப்படி தனித்துவம் வாய்ந்ததா ஆக்குறான் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் வந்து தன்னுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தை வந்து ஒரு ஆணாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அந்த துவாவை கேட்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில முழுமையா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு ஆணை அல்லாஹ்வுடைய பாதையில முழுமையா அர்ப்பணிக்கிறதுக்கும் ஒரு பெண்ணை அல்லாஹ்வுடைய பாதையில முழுமையா அர்ப்பணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அந்த விஷயம் இருக்கிறதுனால இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது பெண்ணுன்னு தெரிஞ்சிருது. இப்போ இது ஒரு பெண்ணாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு ஒரு ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடுது. அப்போ இவருக்கு நான் மரியம்ன்ற பேரை வைக்கிறேன், இந்த குழந்தையை அல்லாஹ் நீ எப்படி ஆக்குன்னு துவா செய்யறாங்க அப்படின்னா, அவளையும் அவளுடைய சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவாயாக
அப்படின்னு துவா செய்யறாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிச்சாதான் இதன் மூலமா நான் சொல்லக்கூடிய படிப்பினைகள் உங்களுக்கு புரியும். சரியா? அதனால நல்லா கவனிங்க. அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க நினைச்சது மாதிரி அது ஆண் குழந்தையாக இல்ல. இருந்தாலும் அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, நான் இதை விட மாட்டேன், இதை அல்லாவுடைய பாதையில தான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க. இந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பெயரிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையையும் இந்த குழந்தையுடைய சந்ததியையும் ஷைத்தானுடைய தீண்டுதல்ல இருந்து, விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீண்டுதல்ல இருந்து யாரப்பே நீ பாதுகாத்துக்கோ அப்படின்ற விஷயத்த துவா செய்யறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமை எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்ஷன் பண்றான்னா, நாமே மரியமை வளர்த்தோம், அழகிய முறையில் வளர்த்தோம். அதாவது உலகத்துல உள்ள யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய டைரக்ட் ப்ரொடெக்ஷன்ல, நேரடி பாதுகாப்புல வளர்க்கப்பட்டவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றது இந்த ஒரு ஆயத்துல இருந்து தெரியுது. 37வது ஆயத்துல 3வது அத்தியாயம் 37வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அழகிய முறையில் அவளை ஏற்றுக்கொண்டான், அவளை அழகாக வளர செய்தான் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து டைரக்ட் கண்ட்ரோல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம வளர்க்கிறான். இப்போ இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அல்லாஹ்வை பற்றிய புரிதலை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு அதை பத்தின விஷயங்களை கற்பிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவை. அப்படித்தானே? அப்போ யார் ஆசிரியரா தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்க தாய் வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது இப்ப இவங்க இருந்த இடம் எந்த இடம் அப்படின்னா பலஸ்தீன். அந்த அந்த பைத்துல் முகத்தஸ்னு நம்ம சொல்றோம்ல, அந்த இடத்துலதான் இவங்க இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஜோர்தானுடைய நதி சரியா, அந்த நதி கிட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம கூட்டிட்டு போய் அங்க நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்கள்ல நம்ம யாராச்சும் ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனா அங்க வந்து நிறைய ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீன்னு போட்டி போடுறாங்க. யாருக்கு எதற்காக போட்டி போடுறாங்க? இந்த விஷயம் குர்ஆன்ல இல்ல, இது வரலாறுகள்ல வருது. சரியா? அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு யார் கற்பிக்கணும், யார் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் போட்டி போடுறாங்க. அப்படி போட்டி போட்டு இப்ப யாரை செலக்ட் பண்றது, யாரு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசிரியரா இருக்கிறது அப்படின்ற விஷயம் வரும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, பேனா இருக்குல்ல, எழுதக்கூடிய பேனா இருக்குல்ல, இந்த பேனாவை ஜோர்தானுடைய நதியில தூக்கி போடும். யார் தூக்கி போட போறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு யார் ஆசிரியரா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜோர்தானுடைய நதியில நம்மளுடைய பேனாக்களை தூக்கி போடுவோம். நதி பொறுத்த வரைக்கும் எப்படி போகும்? ஒரு டைரக்ஷன்ல இப்படி போயிட்டு இருக்கும். அப்படித்தானே? அப்படி அந்த பேனாக்கள் அந்த நதியினுடைய பக்கம் போகாம அதனுடைய எதிர்பக்கம் எந்த பேனா போதோ அந்த பேனாவுக்கு சொந்தக்காரர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசிரியராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அந்த ஆசிரியர்கள் ஒருமித்த முடிவா எடுக்கிறாங்க. சரியா? அப்படி எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆசிரியர்களுடைய அந்த கூட்டத்துலதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் இருக்காங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவங்க அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட தூதர். எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டவங்க? யூதர்களுக்கு, பனி இஸ்ராயல்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள்ல ஒருத்தர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் அந்த ஆசிரியரோட குழுவுலதான் இருக்காங்க. சரியா? இப்ப பேனாவை எல்லாரும் தூக்கி எறியறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பேனா மட்டும் அந்த நதியினோட டைரக்ஷன்ல இல்லாம இன்னொரு பக்கம் போகுது. இதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 3வது அத்தியாயம் 44வது வசனத்துல சொல்றான், அதாவது இவற்றை நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிக்கின்றோம். மேலும் மரியமுக்கு அவர்களில் யார் பொறுப்பேற்றுக் கொள்வதென்று தங்கள் எழுதுகோள்களை அவர்கள் எறிந்த போது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை, அவர்கள் விவாதித்த போதும் அவர்களுடன் இருக்கவில்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை அறிவிக்கிறான். அப்ப எங்க எரிஞ்சாங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. ஜோர்தானுடைய நதியில எரிஞ்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பேனா மட்டும் எதிர்பக்கம் போச்சு. அதன் மூலியமா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பாளராக ஆனாங்க. இதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவளுக்கு ஜக்கரியாவை பொறுப்பேற்க செய்தான். 37வது வசனத்துல வருது, வகஃபலஹா ஜக்கரியாவை நாம் அவளுக்கு அப்படின்னு யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜக்கரியாவை பொறுப்பாளராக நியமிக்கிறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது அந்த அந்த மஸ்ஜிதுல் முகத்தஸ் இருக்குல்ல, அந்த முகத்தஸ் பள்ளியில ஒரு குறிப்பிட்ட பகுதி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. சரியா? அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து வணக்க வழிபாடுல ஈடுபடுவாங்க. பெருசா வெளியெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்கள தேடி உள்ள போறது, அந்த அறைக்குள்ள போறதுமே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இருப்பாங்க. அதை தாண்டி வேற யாரும் போக மாட்டாங்க. அப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வந்து உள்ள போறாங்க. தொடர்ச்சியா டெய்லி பார்க்கும் போதுமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வித்தியாசமான பழங்கள் இருக்கு. சரியா? அந்த கனிகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சீசன்ல அது கிடைக்காது. அப்படிப்பட்ட பழங்கள்லாம் கிடைக்குது. உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சம்மர் சீசன்ல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்காது. கண்டிப்பா வின்டர் சீசன்ஸ்ல தான் கிடைக்கும். அப்படின்னு இருக்கக்கூடிய பழங்கள்லாம் சம்மர்ல கிடைக்குது.
வின்டர்ல இந்த பழம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருக்கிற பழங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. எப்படி சொல்றேன்னு புரியுதா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அறைக்குள்ள போறாங்க. ஏன் அந்த அறைக்குள்ள போறாங்க? ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பாளரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம தான் ஆக்கியிருக்கான். சரியா? அப்போ உள்ள போகும்போது இந்த வித்தியாசமான பழங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வராங்க. டெய்லி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நோட் பண்ணிட்டு கேக்குறாங்க, மரியமே இந்த பழம்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கான் சொல்லிட்டு அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து அல்லாஹ் அவங்கள செலக்ட் பண்ண மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம தனித்துவமா செலக்ட் பண்ணி அவனே அழகான முறையில வளர செய்யறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். இப்ப இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆசை வரும். இதே மாதிரி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை நம்மளுக்கும் இருந்திருக்க கூடாதா? ஏன் அப்படி அவங்களுக்கு ஆசை வருது? ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளை கிடையாது, குழந்தை கிடையாது. எது வரைக்கும்? இது வரைக்கும். அப்பதான் ஆசை வருது, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற விஷயம் அவங்க மனசுக்குள்ள தோணுது. அப்ப என்ன செய்யறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க அல்லாஹ் கிட்ட. என்ன துவா அது? ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபா இன்னக்க சமீஉத் துஆ. இறைவனே உன்னிடமிருந்து எனக்கு பரிசுத்தமான ஒரு சந்ததியை அளிப்பாயாக, நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவி ஏற்பவன். 3வது அத்தியாயம் 38வது வசனத்துல இந்த விஷயம் வருது. சரியா? இப்போ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளா கொடுத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல அவங்க கிட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஒரு ஆள் வர்றாங்க. சரியா? ஒரு ஆள் வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க? ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்றத பார்ப்போம். அதாவது அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார். அப்போது நாம் அவரிடத்தில் ரூஹை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தோம். அவருக்கு நிறைவான ஒரு மனிதராக அவர் தோற்றமளித்தார். அதாவது மனிதருடைய தோற்றத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம அவங்க கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. யார்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வர்றாங்க. சரி, அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வரும்போது ஒரு மனிதருடைய தோற்றத்துலதான் இருக்காரு. ஜிப்ரீல் அப்படின்ற எந்த ஒரு அடையாளமே அவர்கிட்ட இல்ல. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அளவற்ற அருளாளனிடமிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்றாங்க. ப்ரொடெக்ட் பண்ணும் போது எந்த ஒரு கூச்சலோ எந்த ஒரு இதுவோ பண்ணாம எப்படி அவங்க துவா செய்யறாங்க அந்த நேரத்திலையும், அர்-ரஹ்மான் கிட்ட இருந்து நான் உங்ககிட்ட பாதுகாப்பு தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நான் வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த ஒரு தூதுவன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கான், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தையை நீங்க இப்ப கருவுற போறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் கேட்கறாங்க, எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாம இருக்கும் போது, புரியுதா? எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாம இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்றாங்கன்னா, கால கதாலிக், அது அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் ஒரு விஷயத்த குன் அப்படின்னு சொல்லிட்டானா ஃபயகுன், அல்லாஹ் ஒரு விஷயத்த ஆகுதுன்னு சொல்லிட்டானா அது நடந்துரும். புரியுதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்த நாடுறானோ அது நடந்தே தீரும் அப்படின்ற விஷயத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறமா இப்ப என்ன செய்யறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கருவுடுறாங்க. எந்த ஒரு ஆணும் அவங்கள தீண்டாம இருக்கும் நிலையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுடுறாங்க. கருவுற்றதுக்கு அப்புறமா அவங்க தனியா, அதாவது அந்த ஊர்ல இருந்து தாண்டி வேற ஒரு தனியான இடத்துக்கு போய் சேர்றாங்க. சரியா? அவங்களுக்கு இப்ப பிரசவ நேரம் நெருங்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பேரிச்சம்பழத்தோட அந்த பேரிச்சம்பழத்தோடைய நிழல்ல போய் உட்கார்றாங்க. நிழல்ல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு அந்த வலியை தாங்க முடியாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் மரணிச்சிருக்க கூடாதா? அதாவது முற்றிலும் மறக்கப்பட்டவளாக நான் ஆக்கி இருக்க கூடாதா அப்படின்ற விஷயத்த துவாவா செய்யறாங்க. ஏன்? யாருமே இல்ல சுத்தி, தனியா அவங்க மட்டும் வந்து அந்த பேரிச்சம்பழத்தோட நிழல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையினால வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க ஆட்டுங்க. நல்லா கவனிக்கணும். அந்த பேரிச்சம்பழத்தை ஆட்ட சொல்றாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டுறாங்க. அதுல இருந்து பேரிச்சம்பழங்கள் விடுது. அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அந்த நதியில இருந்து நீங்க தண்ணீர் குடிங்க, இந்த கனிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, கண் குளிர்ந்து இருப்பீராக. எப்படி சொல்றாங்க? கண் குர்ரத ஐனன், கண் குளிர்ந்து இருப்பீராக. கண் குளிர்ந்துன்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணாம, இது இப்படிப்பட்ட ஒரு சிரமமான சூழல், அதாவது பிரசவிக்க போறாங்க, இந்த பிரசவ நேரத்துல வந்து ஊர்ல இருக்க முடியல,
ஊர்ல இருக்க முடியாததுனால வெளியே வந்துட்டாங்க. வந்து இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்த தேடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதையும் தாண்டி பிரசவ வலி அவங்கள வாட்டி வதைக்குது. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு பாருங்க. இப்படியான கஷ்டமான சூழல்லையும் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உணவளிக்கிறான், எப்படி உங்களுக்கு சாப்பிட கொடுத்திருக்கான், எப்படி உங்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்திருக்கான், இதையும் தாண்டி எந்த ஒரு ஆணும் தீண்டாம இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கருவை கொடுத்திருக்கான். அப்ப இந்த மாதிரியான அருள்களை நீங்க நினைத்து பாருங்க அப்படின்ற விஷயத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சரியா? இவ்வளவு விஷயங்கள் டீட்டெயிலா வரல. அங்க இருக்கிற ஒரு வார்த்தை கண்குள்ளிருந்து இருப்பீராக அப்படின்ற விஷயம் வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைய பிரசவிக்கிறாங்க. பிரசவித்து அந்த குழந்தை யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்குறான். பிறந்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தையை கூட்டிட்டு ஊருக்கு போறாங்க திருப்பி. இப்போ ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க? பயங்கரமா ஏசுறாங்க. பயங்கரமா தப்பு தப்பா பேசுறாங்க. சரியா? இந்த குழந்தை எப்படி ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு குழந்தை பிறக்க முடியும்? உன்னுடைய எப்படி அவங்களுடைய அந்த அந்த ஊராருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னு கவனிங்க. சூரா மரியமுடைய 28வது வசனத்துல வருது. அதாவது உன்னோட தந்தையும் கெட்டவர் கிடையாது, உங்களுடைய தாயும் நடத்தை கெட்டவர் கிடையாது. அப்படி இருக்கிற நிலையில நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வழியில நிறைந்திருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாமை இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை சொல்றாங்க. சரியா? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யறாங்க. எந்த ஒரு பதிலும் யாருக்கும் சொல்லல. என்ன செய்யறாங்க? யாருக்கும் எந்த ஒரு விளக்கத்தையும் சொல்லல. விளக்கத்தையும் சொல்லாம 19வது அத்தியாயம் 28வது வசனம், 20 இல்ல 28வது வசனம், எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிற நிலையில கைய மட்டும் காமிக்கிறாங்க. யார நோக்கி கைய காமிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய நோக்கி கைய காமிக்கிறாங்க. அந்த குழந்தை யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. எந்த நிலையில? குழந்தையாக இருக்கிற நிலையிலேயே, பச்சை குழந்தையா இருக்கிற நிலையிலேயே அந்த குழந்தை பேசுது. என்னன்னு பேசுது? நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. எப்படி எப்படிலாம் அவங்களோட தாயை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்துக்கும் அவங்க எல்லாருமே வாயடைச்சு போற மாதிரியான பதில சொல்லுது. நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், எனக்கு அவன் வேதத்தை கொடுத்திருக்கான், நான் நபியாகவும் இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. நான் எங்கிருந்தாலும் என்னை நற்பாக்கியம் உடையவனாக அவன் ஆக்கியிருக்கிறான். நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் தொழுகையும் ஜக்காத்தையும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் நற்பேரற்றவனாகவும் பெருமைக்காரனாகவும் இருப்பதை விட்டு இருப்பதாக அவன் என்னை ஆக்கவில்லை. நான் பிறந்த நாளிலும் நான் இறந்த நாளிலும் நான் உயிர் பெற்று எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் அப்படின்ற விஷயத்த அந்த குழந்தை பேசுது. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு என்ன ஆயிருச்சு? வாயடைச்சு போயிட்டாங்க. கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அந்த குழந்தை பதில் சொல்லி முடிச்சிருச்சு. நான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசி முடிச்சிருச்சு. அந்த 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 ஊராருடைய வாயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு என்ன செஞ்சுட்டான்? அடைச்சிட்டான் அப்படின்றது இந்த வரலாறு. இதுக்கப்புறமா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அந்த இதுல தொடரும். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயங்கள். இப்ப நான் சொன்னேன்ல, ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயம் வரைக்கும் நடந்த இதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்ன படிப்பினைகளை கொடுத்திருக்கான் அப்படின்னா எக்கச்சக்கமான அறிவுரைகள். முக்கியமா இது ஒரு ஒரு தாயா இருக்கக்கூடியவங்க, ஒரு பிரெக்னன்ட் உமனா இருக்கக்கூடியவங்க, திருமணமானவங்க, இதையும் தாண்டி எல்லா பெண்களுமே அவசியம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவுரைகளா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல பொதிச்சு வச்சிருக்கான். இது நம்ம டெய்லி பாக்குற மாதிரி ஒரு ஆயத்துல நின்றல. நம்ம என்ன பண்ணுவோம்? டெய்லி ஒரு ஆயத்தை எடுப்போம். அந்த ஆயத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வரான்ற விஷயத்த பார்ப்போம். இப்ப இது ஒரு தொடர்ச்சியான வரலாறு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 3வது அத்தியாயம் 33வது வசனத்துல இருந்து தொடங்குது. சரியா? 33வது வசனத்துல தொடங்கி 49 வரைக்கும் இந்த இது போகுது. 49 அதையும் தாண்டியே போகுது. சரியா? அப்போ இந்த இந்த இதையும் அப்புறம் 19வது அத்தியாயத்துல ஆயத்து 16ல இருந்து 34 வரைக்கும் போகுது. சரியா? இது அவசியம். டெய்லியும் நான் சொல்ற மாதிரி நீங்க அவசியம் இந்த ஆயத்துக்களை படிச்சு பார்க்கணும். சரிங்களா? இப்ப இந்த விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்றான். இப்ப என்ன விஷயத்த அல்லாஹ் சொல்ல வர்றான்? இதுல இருந்து என்னென்ன படிப்பினைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல் படிப்பினை என்ன அப்படின்னா, ஒரு 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 பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, ஒரு குழந்தைய கருவுற்று இருக்கிறவங்க அவசியம் செய்யக்கூடிய முதல் முக்கிய துவா என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த பிள்ளையை என்ன செய், உனக்கு அடிபணியக்கூடிய, உனக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழக்கூடிய பிள்ளையாக ஆக்கிவை அப்படின்ற துவாவை எல்லாரும் கட்டாயம் செய்ய வேண்டும். சரியா? அப்ப பிரெக்னெண்டா இருக்கிறவங்க தான் இதை செய்யணுமா அப்படின்றது கிடையாது. திருமணம் ஆகி இருக்கிறவங்க, திருமணமாக போறவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களுடைய சந்ததிய, என் மூலமா உருவாகக்கூடிய சந்ததிய யா அல்லாஹ்
உனக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழக்கூடிய அடிமைகளாக ஆகிவை அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா துவாவாக செய்யணும். இன்னைக்கு பல பேர் அதை செய்யறது இல்ல. சரியா? பல பேர் அவங்களுடைய துவாக்கள் என்னென்னமோ துவா கேட்கிறோம். ஆனா இந்த ஒரு விஷயத்த மறந்துடுறோம். இதே நான் சொல்ற மாதிரி திருப்பியும் சொல்றேன், பிரெக்னென்ட் உமன்ஸ் தான் கேட்கணும்னு கிடையாது. திருமணம் ஆகாதவர்கள் கூட அவங்களுடைய துவாக்கள்ல, அவங்களுடைய பிரார்த்தனைகள்ல முதல் முக்கியமா சேர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன துவா செய்யறாங்க? இந்த குழந்தையுடைய, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிய ஷைத்தானுடைய தீண்டுதல்ல இருந்து பாதுகாக்கப்பட்ட சந்ததியா ஆக்கி வைன்னு துவா செஞ்சாங்க. கரெக்டா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. எங்க பதிவாயிருக்கு அப்படின்னா புகாரில பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப குழந்தை வந்து எல்லா குழந்தையும் பிறந்தோடனே என்ன செய்யும்? பிறந்த நிமிஷத்துல என்ன செய்யும்? அழுகும். கரெக்டா? எல்லா குழந்தையுமே அழுகும். அழுகலைன்னா என்ன செய்வாங்க டாக்டர்ஸ்? அது வந்து அழுகணும், அழுதே ஆகணும், அழுகாம இருந்தா அது வேற விதமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. கரெக்டா? இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், எல்லா குழந்தையும், உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் எந்த காரணத்துக்காக அழுகுது அப்படின்னா, ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுவதால் அழுகுது. ஷைத்தான் என்ன செய்யறான்? அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் தீண்டுறான். இது தெரியும் தானே? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது அந்த குழந்தைக்குன்னு நியமிக்கப்பட்ட வானவர்களும் இருப்பாங்க. அந்த குழந்தைக்குன்னு இருக்கக்கூடிய ஷைத்தானும் கூடவே தான் இருப்பான். அப்ப அந்த ஷைத்தான் தீண்டுறதுனாலதான் அந்த குழந்தை அழுகுது. ஆனா இதுவரை பிறந்த மக்கள்ல இனி பிறக்க போற மக்கள்ல 2 நபர்கள் இந்த விஷயத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த விஷயத்தை விட்டு? ஷைத்தான் தீண்டுவதால் பிறந்தோனே அழுகக்கூடிய அந்த விஷயம் பாதுகாக்கப்பட்டது அப்படின்றது 2 பேருக்கு அல்லாஹ் அந்த ஸ்பெஷலான அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கான். அது யாரு யாரு? ஒண்ணு மரியம் அலைஹிஸ்ஸலாம், 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேருமே அந்த தீண்டுதல்ல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. இதுக்கு காரணமா நம்ம பல்வேறு விஷயங்களை சொல்றோம். இது வந்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். சரியா? இதையும் தாண்டி இதுல நம்ம என்ன மிகப்பெரிய படிப்பினையா எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் செய்த துவா. என்ன துவா செஞ்சாங்க? இந்த குழந்தைய, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இவங்களுடைய சந்ததிய நீ என்ன செய்? விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீண்டுதல்ல இருந்து பாதுகாக்கப்பட்ட சந்ததியாக ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை செஞ்சாங்க. அதற்கு ஏற்றாற் போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? அந்த துவாவை அங்கீகரிச்சான். அப்ப நம்ம என்ன படிப்பினையா இருக்கணும்? நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஓகேவா, அதிகமான துவாக்களை செய்யணும். சரியா? எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யணும். நம்ம குழந்தை மேல நம்மளுக்கு என்ன ஒரு கோபம், என்ன ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த அந்த வெறுப்ப, அந்த கோபத்தை நம்மளுடைய துவாக்கள்ல என்னைக்குமே காமிச்சிடக் கூடாது. சரியா? இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைகளை திட்டக்கூடிய வார்த்தைகள்லயுமே தவறான வார்த்தைகளை ஒரு காமனா, இதெல்லாம் ஜென்ரல் தானே, இப்படிலாம் பிள்ளைங்களை திட்டுவாங்க தானே அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகளை கூட பிள்ளைங்க கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? ஒருவேளை நம்ம அப்படி பயன்படுத்தக்கூடிய நேரத்துல மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அதை அல்லாஹ் ஆமீன் ஆக்கிட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? புரியுதா? அப்ப அந்த மாதிரியான தவறான வார்த்தைகளோ, அந்த குழந்தைகளை நோக்கி ஏசக்கூடிய எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சில விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வரக்கூடிய முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ், அதுல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதிராக நீங்க துவா செய்யாதீங்க. புரியுதா? எனக்கு எதிராக நானே துவா செய்யக்கூடாது. 2வது விஷயம், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக துவா செய்யாதீர்கள். 3வது, உங்களுடைய செல்வத்திற்கு எதிராக துவா செய்யாதீர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துலயும் பதிவாயிருக்கு. என்ன அப்படின்னா, 3 துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுல முதல்ல இருக்கக்கூடிய விஷயம், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிறான். புரியுதா? அப்ப என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன துவா செய்யணும், என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன பேசுறேன், அதுகிட்ட என்ன பேசுறேன், எல்லா விஷயமுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? கணக்குல எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல இருந்து 2வதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்காக ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய துவா. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, 3வது அத்தியாயம் 43வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன விஷயம் சொல்றான் அப்படின்னா, அதாவது மரியமே, இறைவனுக்கு நீர் பணிவீராக, சஜ்தா செய்வீராக, இன்னும் ருக்கு செய்வோருடன் நீயும் ருக்கு செய்வீராக. இது எதுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு மிராக்கிளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன மிராக்கிள் அவங்களுக்கு நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? எந்த ஒரு ஆணும் தீண்டாம இருக்கக்கூடிய நிலையில அவங்க கருவுற்றாங்க. சரியா? அப்போ இந்த ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான் அப்படின்னா,
நீங்க இறைவனுக்கு பணிஞ்சு நடங்க, சஜிதா செய்யுங்க, ருக்கு செய்யுங்க அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த தொழுகையானது ஒரு மனிதர் தினசரி செய்யக்கூடிய இந்த தொழுகையானது அந்த தனிநபருக்கு எப்படி பயனளிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா, அவரோட ஹார்ட், அவருடைய அந்த கல்வை பாலிஷ் பண்ணக்கூடியதா இருக்கு. எதுல இருந்து பாலிஷ் பண்ணுது? அந்த மனிதன் செய்யக்கூடிய தவறு, அந்த மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், இதை விட்டு அந்த கல்வை தூய்மைப்படுத்திக்கிட்டே வருது. சரியா? ஒரு ஹதீஸ்ல கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. என்ன கேள்விப்பட்டிருப்போம்? அதாவது தினசரி நம்ம செய்யக்கூடிய உழு 5 வக்து நம்ம உது செய்யறோம் அப்படின்னா, அந்த உது அப்படின்றது பாவங்கள்ல இருந்து நம்மள கழுவி எடுக்குது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். புரியுதா? அப்ப அல்லாவுக்காக செய்யக்கூடிய இபாதத் அப்படின்றது அந்த கல்வை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஓகேவா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஒரு பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அறைக்குள்ள வர்ற நேரத்துல வித்தியாசமான கனிகள் அவங்களுக்கு முன்னாடி, வித்தியாசமான கனிகள் மற்றும் இல்ல, பல்வேறு உணவுகள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்காக அவங்க எந்த மெனக்கெடுதலும் எடுக்கல, யார சொல்லியும் வாங்க சொல்லல, அவங்களோட முயற்சியினாலையும் அது வரல. மாறா எந்த ஒரு முயற்சியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் செய்யாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்தான். அது ஒரு விதமான ரிஸ்க் தானே. அப்படி இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம அவங்க பிரசவிக்க போற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சிருந்தா அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான உணவுகளையும் என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ் அங்க என்ன சொன்னான்? அந்த பேரிச்சம்பழத்தை நீங்க ஆட்டுங்கன்னு சொன்னான். அதை ஷேக் பண்ணுங்க, அந்த பழம் கீழே விழுகும். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்திலையும் சோதனைகளை ஏற்படுத்துவான். புரியுதா? இப்போ இந்த இடத்துல முயற்சியே இல்லாம அந்த ரிஸ்க் அப்படின்றத உங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னொரு நிலையில பார்க்கும்போது நீங்க அந்த முயற்சியை செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். புரியுதா? அப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கணும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு மெனக்கெடுதலும் எடுக்காம அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளா அமைஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அன்கம்ஃபர்டபுளா, எனக்கு பொருந்தாததா, எனக்கு சிரமமானதா அந்த சூழ்நிலை அமைஞ்சாலுமே அதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை தான். அதை நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி எப்படி அல்லாஹ் கிட்ட நெருங்குறேன் அப்படின்றதுலதான் அந்த ஒரு இறை நம்பிக்கை அப்படின்றது நிலைச்சிருக்கு. அடுத்த ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கிட்ட போறாங்க. குழந்தையை பிரசவிச்சு எடுத்துட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம தூக்கிட்டு போறாங்க. போகக்கூடிய மாத்திரத்துல என்ன செய்யறாங்க? அந்த ஊர் மக்கள் ஏசுறாங்க, தவறான வார்த்தைகளை சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவங்க மேற்கொண்ட முதல் ஸ்டெப் என்ன? அமைதி. அப்ப இந்த அமைதி, வாயை மூடி, எல்லா நேரத்திலையும் வாயை மூடி இருக்கிறது நிச்சயமா பலன் தராது. பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஆனாலும் இந்த மாதிரியான சோதனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவற்றத்தனமா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம அறிவற்றத்தனமா இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அமைதியை மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயம் தெள்ள தெளிவாக புரியுது. கடைசியான ஒரே ஒரு படிப்பினை. என்ன படிப்பினை அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சிகளை ஏற்படுத்தி வச்சிருப்பான். அது மனிதர்களுடைய அறிவுக்கு தான், மனிதர்களுடைய லாஜிக்கு தான் அது உட்பட்டதே தவிர அல்லாஹ்வுக்கு அது சிரமமானது கிடையாது. எதை வச்சு இதை சொல்லலாம்? அதாவது அவங்க ஒரு ஆண் இல்லாம அவங்க கருவுற்ற விஷயமா இருக்கட்டும், அவங்க அழகிய முறையில அந்த குழந்தையை பிரசவித்து எடுத்ததாக இருக்கட்டும், அதையும் தாண்டி அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது பேசின விஷயமா இருக்கட்டும், இந்த 3 விஷயமே மனிதர்களுடைய அறிவுக்கும் மனிதர்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அது அல்லாஹ்வுக்கு என்னது? ரொம்ப ஈஸியான விஷயம். சரியா? இப்ப இவ்வாறான படிப்பினைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு தனி ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல சந்திப்போம். கஃபாரா சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.